ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் இங்கே ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 கிலோ மட்டன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டன் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி விசில் விட்டுறலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 2 துண்டு பட்டை, ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/4 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து இதை வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதே மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 துண்டு பட்டை மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வேக வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நமக்கு சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.